கடைக்கு போய் பொருளை வாங்கும்போது நம்ம பேரம் பேசி வாங்குறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படி பேரம் பேசி வாங்குறது தப்பில்ல. ஆனா நம்ம ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி ரூ. 50 நம்ம மிச்சப்படுத்துறோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய 1 ஹவருக்கான வேல்யூ வந்து அந்த வெறும் ரூ. 50 தான். இத நான் சொல்லலைங்க. ஹாவ் எக்கர் அவருடைய புக்கான த சீக்ரெட்ஸ் ஆஃப் மில்லியனர் மைண்ட்ல சொல்லியிருக்கார். ஸோ அவர் வந்து அந்த புக்கில் வந்து கிட்டத்தட்ட ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் 17 வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அதில் முதலாவதாக சொல்கிறது வந்து பணக்காரர்கள் வந்து பெருசாக எல்லாத்தையும் யோசிப்பாங்க. ஏழைகள் வந்து எல்லாமே சின்னதாக தான் யோசிப்பாங்க. இப்போது அந்த 1 ஹவரில் நான் ரூ. 50 மிச்சப்படுத்துகிறேன் அப்படிங்கும்போது என்னுடைய 1 ஹவருக்கான வேல்யூ ரூ. 50. ஆனால் பணக்காரர்கள் வந்து அந்த 1 ஹவரில் எப்படி 50 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலான்றதை பற்றி யோசனை பண்ணி செயல்படுத்திட்டும் இருப்பாங்க. ரெண்டாவது முக்கியமான டிஃப்ரென்ஸ் வந்து பணக்காரர்கள் வந்து ரிசல்ட்டை தான் பெருசாக பார்ப்பாங்க. ஆனால் ஏழைகள் வந்து டைமை தான் பெருசாக பார்ப்பாங்க. அதனால தான் அவங்க வந்து ஜாப் ஒன்று கிடைச்சா போதும், இத்தனை மணி நேரத்துலேருந்து இத்தனை மணி நேரம் வரைக்கும் நான் வேலை செய்ய முடியும், இதுக்கான எனக்கு ஊதியம் கிடைச்சா போதும்னு இருப்பாங்க. இப்போது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் 16 மணி நேரம் என்னுடைய நேரத்தை செலவழித்து ஒரு ப்ராடக்டை நான் தயார் பண்ணுறேன்னா, அந்த ப்ராடக்ட் என்ன மாதிரியான ரிசல்ட் கொடுக்குது, எப்படி பெனிஃபிட் ஆகுது அப்படின்றத தான் மக்கள் யோசிப்பாங்களே தவிர, அதுக்கு நான் எவ்வளோ நேரம் உழைப்பு போட்டேன் அப்படிங்கிறத மக்கள் நினைக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு தேவையும் இல்லை. அந்த ப்ராடக்ட் கொடுக்குற பெனிஃபிட்டும் அதனுடைய ரிசல்ட்டும் தான் முக்கியம். அதே மாதிரி தான் பணக்காரர்களும் நினைப்பாங்க. எவ்வளோ குயிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து பெரிய அளவில் அச்சீவ் ஆகலாம், பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணி ப்ராஃபிட் அடையலாம் அப்படிங்கிறத தான் பணக்காரர்கள் பார்ப்பாங்க. ஏழைகள் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த பணத்துக்காக கஷ்டப்படுறவங்க, எஸ்பெஷலி அவங்களுக்கு ஒரு வருமானம் வந்தாலும் கூட அந்த பணத்தை பத்திரப்படுத்தி சேமிக்கணும், பேங்க்கில் போட்டு வைக்கணும், சேமிக்கணும், ஐயோ அது பத்திரமா இருக்கணும், காசு எங்கேயும் போயிடக்கூடாது, அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் பணக்காரர்கள் சின்ன வயசுலேருந்தே அந்த பணத்தை வேலை செய்ய வச்சா என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும்னு அப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழ்நிலையே இருந்தவங்க அதை வந்து எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து பல மடங்கு பெருக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த புக்லேருந்து நான் எடுத்துக்கிட்ட லெசன் வந்து டைம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நமக்கு அதுலேருந்து ஒரு 1 ஹவருக்கு எவ்வளோ வருமானம் நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் வந்து புது பிஸ்னஸ், புது வாய்ப்புகள் இப்படிலாம் வரும்போது முழுமையாக அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் தொடங்குவேன்றதுக்குள்ளே காலமெல்லாம் ஓடிடும். அந்த பணக்காரர்கள் உடனடியாக அதை செயல்படுத்த தொடங்கிடுவாங்க.